வெளியான கொங்கு மண்டல என்டிஏ வேட்பாளர் பட்டியல். பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள்? அண்ணாமலை போட்டியிடும் தொகுதி எது? கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக இரு கட்சிகளும் மிக வலிமையாக இருக்கும் நிலையில் தற்பொழுது இரண்டு கட்சிகளும் இணைந்து வரும் 2026 தேர்தலை சந்திக்க இருப்பது கொங்கு மண்டலம் திமுக கூட்டணிக்கு எட்டாக கனியாக அமைந்திருக்கிறது. கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்காக கடந்த 5 வருடமாக குட்டிக்கரணம் போட்டு வந்த திமுகவுக்கு வரும் தேர்தலில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் என்ன நடந்ததோ அதேதான் நடக்கும் என்கிற சூழல் உருவாகியிருக்கிறது. இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்கிற இறுதி செய்யப்பட்ட தகவல் கசிந்துள்ளது. அதில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். கிணத்துக்கடவு தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் வசந்தராஜன் போட்டியிட இருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிட்ட வசந்தராஜன் பாஜக கோவை தெற்கு மாவட்ட தலைவராக சிறப்பான செயல்பாடுகள் மூலம் பாஜக தலைமையின் நன்மதிப்பை பெற்றவர். மேலும் உள்ளூர் நிர்வாகிகளிடம் சகஜமாக பழகக்கூடிய வசந்தராஜன் கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த தொகுதி பாஜகவினர் உற்சாகத்துடன் களப்பணிக்கு தயார் நிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், சூலூர் தொகுதியில் அதிமுக சார்பில் கந்தசாமி, சிங்காநல்லூர் தொகுதியில் அதிமுக சார்பில் ஜெயராமன், கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் அருண்குமார், மேட்டுப்பாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் செல்வராஜ், உடுமலைப்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் ராதாகிருஷ்ணன். இதில் கடந்த முறை பாஜக போட்டியிட்டு வென்ற கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் அம்மன் அர்ஜுனன் போட்டியிட இருக்கிறார். கோவை தெற்கு தொகுதியில் கடந்த முறை பாஜக சார்பில் போட்டியிட்டு வென்ற வானதி ஸ்ரீனிவாசன் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட இருக்கிறார். கொங்கு மண்டலத்தில் மடத்துக்குளம் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வரும் தேர்தலில் போட்டியிடுவாரா மாட்டாரா என்கிற விவாதத்திற்கு விடை கிடைக்கும் வகையில் அவர் போட்டியிடும் தொகுதி என்ன என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் பல்லடம் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள், அமமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் போட்டியிடுவது, பாஜக சார்பில் அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன், வசந்தராஜன் என முக்கிய தலைவர்கள் போட்டியிடுவது கொங்கு மண்டலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமில்லை, வேட்பாளர்களும் வலுவாக இருப்பதால் கொங்கு மண்டலம் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக வரும் 2026 சட்டசபை தேர்தல் அமைந்துள்ளது. அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியே வரும் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.